வெல்கம் டு டெக் வாரியர் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கர்சர்ஸோட ஸ்டைல் எப்படி மாத்த போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு சர்டைனான இடத்துல, அதாவது கான்ஸ்டன்டான இடத்துல வந்து இதுதான் கர்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் அதுக்கடுத்து நம்ம சேஞ்ச் பண்ண பிறகு அந்த ஃபோல்டர் அழிச்சிட்டோம்னா சாதா கர்சராகவே மாறிடும். ஸோ அதை வந்து பெர்மனண்ட்டாகவே வச்சுக்கணும். ஓகே, நான் ரெடி பண்ணி வச்ச மாதிரி நீங்களும் ஒரு இடத்துல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்கன்னா வச்சுக்கோங்க. சரி, அடுத்து எப்படி சேஞ்ச் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச் பார்க்கில் போயிட்டு மவுஸ் பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. மவுஸ் பாயிண்டர் சைஸ்னு வருது. சரி, அதையே நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். செட்டிங்ஸில் போகுது. செட்டிங்ஸில் போனோடனே அண்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ரிலேட்டட் செட்டிங்ஸில் மவுஸை பற்றி இருக்கும். அண்ட் அதுலேயும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா இதில் வந்து ரிலேட்டட் செட்டிங்ஸில் அடிஷ்னல் மவுஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை தொட்டிங்கன்னா ஒரு பாப்அப் வரும். அண்ட் அதில் பாயிண்டர்ஸ் போயிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து நன்னுனாலே நார்மலாக இருக்கிறது இப்படி தான் வரும். அண்ட் நான் ஏற்கனவே வச்சதை வச்சுக்கிறேன், உங்களுக்காக காமிக்கிறதுக்காக வந்து காமிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நார்மல் செலக்டை டபுள் டேப் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் லைப்ரரிஸ், அதாவது நீங்கள் எதில் சேவ் பண்ணி வச்சிங்க, நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடியே, சேவ் பண்ணி வச்சிருந்ததை வந்து சேவ் பண்ணி வச்சதுல தான் எடுக்க முடியும். ஓகே, எங்கே வச்சேன்னு தெரியலையாப்பா. இந்த ஹோமில் கர்சர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் நான் இது சிகப்பு கலரில் வச்சுருக்கேன். நான் பழசு அடையாளம் தெரியறதுக்காக நான் வந்து ப்ளூ கலரில் வச்சுக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் ஏற்றிக்கலாம். அதுக்கான லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் செலக்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து சேவர்ஸ் கொடுத்துருக்கலாம். இதில் சேவர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எப்பயுமே இப்போ ராக்கின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அது மாதிரியே ஆயிரும். எல்லாமே நான் வந்து எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச அளவுக்கு வந்து மாற்றி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஸோ இதை வந்து அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா முடிஞ்சிச்சு. நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கனால நான் இப்போதைக்கு பண்ண விரும்பலை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.